கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இன்றைக்கி செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும்போது இதோ நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார். இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று நீங்கள் சொல்லணும். ஆனால் உங்கள் சூழ்நிலை ஆண்டவர் மாற்ற இன்றைக்கி விரும்புகிறார். ஏனென்றால் உங்கள் நெருக்கமான சூழ்நிலை, அதாவது இடுக்கண்கள் இருக்குது, அநேகருக்கு நிறைய பாரம், கண்ணீர், இவை எல்லாவற்றையும் இன்றைய தினத்தை நான் மாற்றி போடுவேன். நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை இன்றைக்கு நோக்கி கூப்பிடுவாயா? அவர் முகத்தை பார்ப்பாயா? இருக்கிற இடத்துலதே முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்களேன். அவர் உங்களுக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்குது. அதாவது உங்கள் ஜெபத்தை நான் கேட்கிறவராக இருக்கேன் என்று சொல்கிறார். உங்கள் நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி முறையீடு. இன்றைய தினத்தில் உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு நல்ல ஒரு அதிசயத்தை அற்புதத்தை இன்றைக்கு செய்வாராக. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நம்பிக்கையோடு இது நாளை துவங்குங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.